தமிழ்நாட்டில் உள்ள குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்க இருக்கிறோம். தகுதி வாய்ந்த பெண்களுக்கு உரிமை தொகை வங்கி கணக்கு கிடைப்பது போன்ற ஏற்பாட்டை நாம் செய்திருக்கிறோம். எல்லாருக்குமே கிடைக்கும் தான் எலெக்ஷன் டைம்ல சொன்னாங்க. அது எல்லாரும் மகளிர் அதை நம்பி தான் நிறைய பேர் ஓட் போட்டாங்க. இப்போ எப்படின்னா வீட்டுக்கு ஒருத்தருக்கு வரதே டவுட்டாக இருக்கிறதுனால நிறைய நிபந்தனைகளை போட்டதுனால எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கஷ்டப்படுறதுனால தானே கேட்கறோம், இவ்வளோ அலையிறோம். இந்த திட்டமெல்லாம் அன்னைக்கே சொல்லியிருக்கோம்ல, ஓட்டு கேட்கும்போது தகுதி உள்ள தலைவி யாரு, தகுதி இல்லாத தலைவி யாரு, எல்லாருக்கு மாதிரி வரணும் இல்ல, மகளிருக்குன்னு ஏன் சொன்னாங்க? ஏழைங்களுக்கு வரல. முதலமைச்சர் தொகுதியில இருந்து வர கொளத்தூர் தொகுதி தான் நாங்க. அவர் தொகுதியில இருந்தா எங்களுக்கு போடலாம் எப்படி சார்? இல்ல ஒண்ணு ரேஷன் கார்டுல கொடுத்துடணும். எதுக்கு அழ வைக்கிறது ஜனத்துங்களை? அந்த பாவெல்லாம் அவருக்கு தான். இது அப்ளை பண்ணதுக்கான சீட்டு இது நாங்க அப்ளை பண்ணதை இப்ப போய் பாக்குறதுக்கு எங்களுக்கு இது தரவுகளில ஏற்றப்படவில்லைன்னு வருது. அப்ப அரசூர் மக்கள் எல்லாம் அத்திப்பட்டி மாதிரி செத்து போச்சா? செத்து போச்சுன்னு சொல்லி எழுத சொல்லுங்க. நானே டிஎம்கே கட்சி நானே பார்க்கல சார். அவங்க அதிமுக வேற கட்சி நாங்க பார்க்க மாட்டோம். எந்த கட்சியா இருந்தாலும் நியாயமானவர்களுக்கு தகுதியானவர்களுக்கு உறுதியாக வழங்கப்படும். இல்லண்ணா, இது என் தொகுதி வர ஸ்ரீபெரும்புத்தூர் சரிம்மா. அது இது இருக்குங்களா? அப்ளை பண்ண இருக்கு சார். இருக்காமா? பேரு நம்பர் கான்டாக்ட் நம்பர் மட்டும் கொடுத்துருங்க. செருப்பு தக்கிற தொழிலாளிங்க நாங்க. பாரு என்ன பார்த்தாக்கா எப்படி இருக்குது. அக்கௌண்டே ஓபன் பண்ண முடியாம ஃப்ரீயா பண்ணி வந்தேன் சார். எங்க வீட்டுக்காருக்கு பக்கவா தான் ஆட்டோ டக்கத்து வேலைக்கு போறது கிடையாது. ஒரு புள்ள சம்பாரிச்சு தான் நாங்க சாப்பிடணும். நாங்க தனியா தான் இருக்கோம், ஆதரவு இல்லாத. கொஞ்சம் தயவு செய்து முதலமைச்சரை உதவி பண்ண சொல்லுங்க சார். தகுதி உள்ளவங்க போட்டோட தகுதி இல்லாத பிரிச்சுட்டார்ல, இனிமே நாங்கள ஓட்டு போடுற மாதிரி இல்ல, அவ்வளவுதான். ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், வாக்களிப்பீர் இரட்டை இலக்கு.